துளாராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களாக வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். இப்போ இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா என்னென்னா, குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, கோலாப்பூர் மகாலட்சுமி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயார் ஆண்டாள் சந்நிதி, அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் தாயார் சந்நிதி வழிபாடு, இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் தவிர இந்த சுக்கிரன்கும் பொழுது இந்த நறுமணங்கள், வாசனை திரவியங்கள் உடம்புல பூசிக்கொள்வது, வெள்ளை நிற ஆடைகள் அதிகம் உபயோகிப்பது, தயிர் சாதம் தானம் செய்வது, இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதையும் தவிர டைமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரம், இந்த ரத்தினத்தை அணிந்து கொள்வதன் மூலம் நல்ல உச்சத்துக்கு போகலாம். சார் வைரம் வாங்கிறதுக்கெல்லாம் ஏது சார் காசு அப்படின்னா, மூசோனைட் அப்படிங்கிற ஒரு ஜெம்ஸ்டோன் வைரத்துக்கு மாற்றுக்கல்லாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை கூட இவர்கள் அணிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இவர்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதனை தானமாக கொடுப்பது. இதையும் தவிர வீட்டில் சுமங்கலி பூஜைன்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுவாங்க. இதனை செய்யும் பொழுது நல்ல அபிவிருத்தி பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் பெற முடியும். இவர்கள் கிரீன் எமரல்டு, ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய மரகத பச்சை, நீலக்கல், இந்த 2 ரத்தினங்களையும் கூட மோதிரமாக அணிந்து கொள்ளும் பொழுது இவர்களுடைய ஹெல்த், வெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு உச்சத்துக்கு போகும். லக்கி நம்பர்ஸ் அப்படின்னா நம்பர் 5 அண்ட் நம்பர் 6, இந்த 2 எண்களுமே இவர்களுக்கு லக்கி நம்பராக வருகிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.